காலம் வருவதற்கு முன்பாகவே செயல்படுவது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. எல்லாம் ஒரு வயசு இருக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறானா, அந்த வயசு இல்லன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னும் அதுக்கு உண்டான வயசு வரலடா, கொஞ்சம் அடங்கிரு. அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க, அம்மா உனக்கு அதுக்கு உண்டான வயசு இல்ல, ஏன்னா இப்பதான் உனக்கு 17 வயசாது, 18 வயசாது, இன்னும் டீனேஜ்ல இருக்க, அதுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். அப்போ அந்த வயசுக்கு ஏத்தது போல நம்ம என்ன செய்யணும், நடந்துக்கணும். ப்ரீமெச்சூரா யோசிக்க கூடாது. நம்ம காலம் வருவதற்கு முன்னாக நம்ம அந்த இடத்துக்கு நுழைந்திட கூடாது. இயேசுவிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு. இயேசுவிடத்தில் வந்து சொன்னா, பிசாசானவன் சொன்னா, இந்த உலகத்தை எல்லாம் உங்க பாதப்படியில நான் கொண்டு வந்துடுறேன், ஜனங்களை எல்லாம் உங்க பாதப்படியில வணங்க வைக்கிறேன், நீங்க என் காலில் விழுந்தா போதும். அதாவது நீங்க 3.5 ஆண்டுகள் இருந்து எதை பெற்றுக்கொள்ள போறீங்களோ நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, உங்க சீசனுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, நான் இப்பவே அதை உங்க கையில கொடுத்துறேன்னு சொன்னேன். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானே, ஏன்னா அதுடைய காலத்தை பிதாவானவர் முன்குறித்திருக்கிறார், அந்த நாளிலே அது நிறைவேறும் என்பதை முன்னுதாரணமாய் கர்த்தர் புரிந்து கொண்டார். அவருடைய காலத்தை அவர் புரிந்து கொண்டார். He understood his season. அந்த காலம் வந்த உடனே மரணத்திற்கு ஏறினார், அதை அர்ப்பணித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். என்ன வாக்குத்தத்தம் அவர் மேல கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் பிசாசானவன் எதை நயம் காட்டினாரோ அவைகள் எல்லாம் அவருடைய பாதப்படியிலே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்து நான் சொல்ல விரும்புறேன், எப்பவுமே உங்க சீசன்ல இல்லாத ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிடாதீங்க. உங்க சீசன்ல இருக்கும்போது உங்க காரியத்தை செய்யாம இருந்துடாதீங்க. ராமேன்னு சொல்லுவீங்களா?